ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரப்போறாரான்ற கொஸ்டின் சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. எஸ்பெஷலி சிஎஸ்கே ஃபேன் சைட்லேருந்து ஆயுஷ் மாத்திரெல்லாம் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, சிஎஸ்கேல ஹர்திக் பாண்டியாக்கு இடம் இருக்கா, எங்கே ஆடுவார், யாரை கொடுப்பாங்கன்றத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே டியான் ஃபாரஸ்டரோட இன்னிங்ஸ் பற்றி பேசி ஆகணும் கைஸ். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியா நியூஸ் பற்றியே பார்த்துடலாம் கைஸ். எக்கச்சக்க ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியாக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் சிஎஸ்கேல வந்தால் இடம் இருக்கா, சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவையான்றது கேட்டால் டெஃபினட்டாக தேவை கைஸ். ஈவன் லாஸ்ட் இயர் நம்ம பேசிட்டு இருந்தோம் சஞ்சு சாம்சன் வருவாரா வரமாட்டாரா, இல்லை சஞ்சுக்கு இடம் இருக்கான்ற மாதிரி. அண்ட் அங்கேயே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஆப்போசிட் கருத்து இருந்துச்சு. சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கேல இடம் இல்லை, ஆல்ரெடி ஊர்வீல்லாம் இருக்காருன்னு, டாப் ஆர்டர் பேட்டராக நிறைய பேர் இருக்காங்களே, எதுக்கு எடுக்கணுன்ற மாதிரி. பட் பாண்டியோட கேஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருமே சிஎஸ்கேல இடம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் நமக்கு ஃபினிஷிங்க்கு ஆளே இல்லை, எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவுட் ஆஃப் பொசிஷனில் ஆடிட்டு இருக்கோம். ஹர்திக் பாண்டியா நேச்சுரலாக ஒரு நம்பர் 6 ரோலில் ஆடுவார். ஸோ டெஃபினெட்லி அவருக்கான ஒரு ஸ்லாட் இருக்கு. ஈவன் ஹர்திக் பாண்டியா வந்தாலும் கூட ஹை பேஸ் விஷயம் நமக்கு சால்வ் ஆகாது. பிகாஸ் ஹர்திக் பாண்டியாவும் ஹை பேஸில் ஷார்ட் பால் போட்டு அவுட் ஆவார். பட் அதை தவிர வேற எங்கேயும் அவருக்கு போட முடியாது. பிகாஸ் எந்த லென்த்தில் போட்டாலும் பிடிச்சி மேஞ்சிருவார். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் அண்ட் பவர்ஃபுல் ஹிட்டர் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஈவன் அவர் வந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் அந்த ஸ்லாட்டுக்கு தேவை அவர் கூட பேர் பண்ணுறதுக்கு. பட் மோர் தென் இஸ் பேட்டிங், அவரோட பவுலிங் எஸ்பெஷலி சம் வேல்யூ இன் நியூ பால் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரை மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு மீதி ஓவர்ஸை சம்பவம் மற்ற பவுலர்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் உங்களோட 12th இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் கண்டிப்பாக ஓப்பன் அவுட் ஆகும். பிகாஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குர்ஜப்னீத் எடுத்து வர ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஒரு கலீல் அகமது ஒரு முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வர ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸில் ஓவர் போடுறதுக்கு உங்களுக்கு குர்ஜப்னீத் சிங்கை நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம் as an இம்பாக்ட் பிளேயர். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் அவுட் ஆகும். மோர் தென் தட் இந்த ட்ரேட் நடக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லையான்றதெல்லாம் தெரியல. பட் இன் ஜெனரல் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது தான் தோணுது. ஏன்னா அவங்களோட ரிலீசஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் போன வீட்டில் சொல்லியிருந்தேன் சிஎஸ்கேக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் யாரை விடுவாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு மும்பை டீமை பார்க்கும்போதே தலை சுத்துது கைஸ். லிட்ரலி யாரையும் விடுற மாதிரி இல்லை. ப்ராப்ளம் ஒரு தீபக் சஹரோ, ட்ரெண்ட் போல்ட்டோ தான் விட முடியும். ஸோ ஈவன் அப்படி விட்டால் கூட பவுலிங்கில் சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பவுலர்ஸை கலட்டி விட்டுட்டு ஹர்திக் பாண்டியாவையும் கொடுத்துட்டு அங்கே இருக்க 2 பேஸ் பவுலர்ஸை மும்பை எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைனா கூட ஏதாச்சும் பேட்டிங்கில் பண்ண பார்ப்பாங்க தாங்க தோணுது கைஸ். ஏன்னா வேற யாரையுமே கை வைக்க முடியல. ஏன்னா எல்லாருமே இந்தியன் பேட்டர்ஸ், இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ் இந்தியாக்காக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமூகம் கைகள்லாம் கட்டப்பட்ட நிலையில் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோர் தென் தட் அவங்களோட ப்ராப்ளமே என்னன்னா ஸ்பின் ஹிட்டிங் இந்த மிடில் ஓவர்ஸ். ஈவன் ஹர்திக் பாண்டியா அங்கே போனால் கூட நமந்திர நம்பர் 6 ஆட வச்சு அவங்களால ஓட்ட முடியும். ஸோ நம்பர் 5 ஒரு ஸ்பின் ஹிட்டர் அவங்களுக்கு டெஃபினட்டாக தேவை. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு ஷிவம் டூபே மாதிரியான ஒரு பிளேயர் போனால் ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். அண்ட் அவருக்கு பேக்கப்பாக மஹிபால் லோம்ரார் இருப்பார். ஸோ சமூகம் உங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு சரியாக வருது. அண்ட் ஹர்திக் பாண்டியா அட் நம்பர் 6 சிஎஸ்கேக்கு வந்தால் டெஃபினட்டாக நம்பர் 5 பிரெவிஸ்க்கு சான்சஸ் நிறையவே கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் டாப் 6 இருக்கிறனால. அண்ட் நம்ம டீமுமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக ட்ரேட் பண்ண பார்ப்பாங்க தான் தோணுது. பிகாஸ் நமக்கு அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோலை ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேஸ் ஆல்ரவுண்டர் வச்சு ஃபுல் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் முன்னாடி கரெக்டாக பிளான் பண்ணி பிளேயர் எடுக்கலாம். அண்ட் கமிங் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு சிஎஸ்கே சைட்லேருந்து ஆயுஷ் மாத்திரையை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி 0 சான்சஸ் கை. 0 அண்ட் -100 சான்சஸ்னே சொல்லுவேன். அந்த மாதிரி ஒன்று நடக்கவே நடக்காது. சிஎஸ்கேவோட அன்கேப்ட் ரிட்டன்ஷன் கார்த்திக் சர்மா அண்ட் ஆயுஷ் மாத்திரை இப்போவே எழுதி கொடுத்துடலாம். அவங்க 2 பேர் தான் நெக்ஸ்ட் இயரோட மெகா ஆக்ஷன் ரிட்டன்ஷன்ஸாக இருக்க போகிறாங்க அன்கேப்ட் லிஸ்ட்டில். அண்ட் டெஃபினட்டாக அதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. எம்ஐக்கும் மிடில் ஆர்டரில் ஸ்பின் ஹிட்டர் ரோல் தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஷிவம் டூபே டு மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் தான் மேக்ஸ் மோர் சென்ஸ் கம்பேர் டு ஆயுஷ் மாத்திரை டு மும்பை இந்தியன்ஸ். ரைட், நான் இப்போ பண்ணிட்டு இருக்க அனாலிசிஸில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் காட்டுறாங்க. சப்போஸ் நம்ம சேஃபாக ப்ளே பண்ணிட்டு பிரசாந்த் வீரை நம்பி நெக்ஸ்ட் இயர் பிரசாந்த் வீர் தான் என்னோட நம்பர் 7 பேட்டராக இருக்க போகிறார், அவர்கிட்டருந்து என்னால் 2 ஓவர் வாங்க முடியும் நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 12 தான் நம்ம ஆக்ஷன் முன்னாடி போவோம். ஒரு 20 கோடி நம்ம கையில் இருக்கும். 15 கோடி அப்படியே ரிலீசஸ்லேயே வந்துடும். ப்ளஸ் 5 crores அந்த மினி ஆக்ஷன் பர்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 crores இருக்கும். நமக்கு 2 ஸ்பாட் தான் ஓப்பனாக இருக்கும். ஆல்ரெடி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்லேயே அடுத்த வருஷத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டையும் நம்ம சைன் பண்ணிட்டோம். அதனால மேபி வேற எங்கேயாச்சும் 1-2 ஸ்லாட்டை ஓப்பன் பண்ண பார்ப்பாங்களோன்னு தான் தோணுது. பட் மினிமம் 2 ஸ்லாட் ஓப்பனாக இருக்கும் கைஸ். அந்த 2 ஸ்லாட்டில் இந்த 3 விஷயத்தில் ஏதாவது 2 விஷயத்தை நம்ம ஃபுல் பண்ண பார்க்கணும். ஒன் இந்தியன் பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் நடந்துச்சுன்னா ஷிவம் டூபே ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான் அங்கே போகிறாரு.
சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி ஸ்பின் அடிக்கிறதுக்கு 2 பேர் டீமில் இருப்பாங்க, நம்பர் 4 and 5 டெவால் பிரவுஸ் அண்ட் கார்த்திக் சர்மான்னு. ஸோ நமக்கு பெருசாக எந்த டேமேஜும் வரல, நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த ஒரு ட்ரேட் மூலமாக நம்ம ஃபுல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் இங்கே ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கைஸ், என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் ஒரு டாப் 6ல் அட்லீஸ்ட் 2 லெஃப்ட் ஹேண்டரை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் அடிக்கலனாலும் சரி, நீங்கள் ஒழுங்காக பண்ணல, நீங்கள் ஸ்கில் கம்மியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆள் பார்க்க பல்காக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போனன்ட்ஸ் பயப்படுவாங்க. ஈவன் இந்த டோர்னமெண்ட்டில் பாருங்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சஹலுக்கு 4th ஓவர் கொடுக்க மாட்டார், ஷியம் டுவே பேட்டிங் ஆடுறன்ற ஒரே ரீசன்னால. அண்ட் இதே போல் பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஐபிஎல் ஃபுல்லாகவுமே. ப்ளஸ் அவங்களோட பிளானிங் அஃபெக்ட் பண்ணணும் அண்ட் ஃபீல்டிங் அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஒன் சைட் ஆஃப் த பவுண்டரியிலே நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், எது ஷார்ட்டர் சைடோ அதை நம்ம டார்கெட் பண்ணி ஆடலாம். ஸோ அங்கே சால்வ் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே எப்படி திங்க் பண்ணுறாங்க நான் பார்ப்பேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா, அண்ட் ஈவன் இந்த ஆங்கிள்லேருந்து யோசிக்கும் போது தான் மேபி பிரசாந்த் வீரை ஒரு நம்பர் 5 பேட்டராக ஆக்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கணும். அண்ட் கமிங் டு பிரசாந்த் வீர், அகைன் பிரசாந்த் வீர் வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுமா இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியல. ஏன்னா பிரசாந்த் வீர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 crores இருக்கும். 35 crores ஒருத்தான பிளேயர் யாருன்றது தெரியல. மற்ற டீமோட ரிலீசஸ்லாம் நான் பார்த்துட்டு கெஸ் பண்ணி சொல்லலாம். பட் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 2-3 இருக்கும்போது 35 crores வந்து ரொம்ப அதிகமோன்னு தோணுது. அண்ட் பிரசாந்த் வீர் கிட்ட சில சைன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல ஃபினிஷரோ ஒரு நல்ல லோவர் ஆர்டர் பேட்டரோ வரத்துக்கு. அண்ட் அவரால் 2 ஓவர் போடவும் முடியும். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட ரிலீஸ் ஹைலி அன்லைக்லி. ஸோ இந்தியன் பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஓவர்சீஸ் பேஸ் ஆல்ரவுண்டர், இதுவும் ஒரு நியூ பால் பவுலராக இருந்தால் பெட்டராக இருக்கும். டீமோட காம்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் அவங்க ஃபினிஷராகவும் இருந்தால் இன்னும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆங்கில தான் ஓவர்சீஸ் ஸ்பாட் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்டரை ரிலீஸ் பண்ணனா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஃபாரஸ்டரை ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அண்ட் தேர்டு லீஸ் ப்ரியாரிட்டி, ஒரு இந்தியன் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆமோ லெக்கையோ யார் இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரிலீசஸோட சிஎஸ்கே போனாங்கன்னா, அண்டாக்கே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக 1-2 ஸ்லாட் ஃப்ரீ பண்ண தான் பார்ப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா 20 கோடி வந்து ரொம்ப அதிகம் மினி ஆக்ஷனில். ரைட், இதே போல் மற்ற காம்பினேஷன்ஸ் பெர்முடேஷன்ஸ்லாம் போட்டு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ ஷேர் பண்ண பார்க்குறாங்க ஐஸ். பட் அகைன் நிறைய டீம்லாம் இருக்கிறனால ஒரு டீமுக்கும் யார் போவாங்கன்னு பார்த்து போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க, டெஃபினட்டாக அதை நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். ரைட், நெக்ஸ்ட் தான் டியான் ஃபாரஸ்டரோட இன்னிங்ஸ் பார்த்துடலாங்க ஐஸ். அது 8 மணிக்கு அந்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, கென்ட் vs சசெக்ஸ். ஸோ அந்த மேட்ச் நான் ஃபுல்லாகவே பார்த்தேன் இவருக்காக மட்டும். அண்ட் ஜேம்ஸ் கோல்ஸும் ஆடிட்டு இருந்தார், ஸோ அவரோட பேட்டிங் பார்க்கறதுக்காக. நம்ம டியான் ஃபாரஸ்டர் பேட்டிங்கில் ஒரு 35 ரன்னும் பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்தார். பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஒரு 120 to 125 தான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டார். ஹையாம் ஆக்ஷன் இருக்கிறனாலேயான்னு தெரியல, பட் சம்ஹோ பேட்டர்ஸை டிசீவ் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்தார். பட் பேஸ் வந்து லிட்ரலாக ஒரு 125 தான் கைஸ். அது வந்து ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை. ஸோ தேவைப்படும் போது எமர்ஜென்சி சினாரியோவில் பிச்லாம் ஒத்துழைக்கும் போது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிதிஷ்குமார் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாரோ இவருக்கும் அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குன்னு செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து ஒரு 130 to 135 போடுற மாதிரி வாங்கணும். பட் பேட்டிங் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, கவர்ஸில் ஸ்கோர் பண்ணுறாரு, லெக் சைடில் ஸ்கோர் பண்ணுறாரு, நல்ல பவர் கேம் இருக்குது, அடிக்க வேண்டிய பால்ஸ் எல்லாமே பவுண்டரி பால்ஸாக ஸ்கோர் பண்ணிடுறாரு. அடிக்க முடியாத பால்ஸை சிங்கிள் ஆடி ரொட்டேட் பண்ண பார்க்குறாரு ஸ்ட்ரைக்கை. இதே மாதிரி அவரோட ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு ஐபிஎல் லெவல் ரெடியான பிளேயராக தான் இருப்பார். ஸோ அந்த இடத்துல நமக்கு சில தலைவலிகள் இருக்கலாம். தேவைப்பட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன் மிடில் ஆர்டரில் வேணும் அப்படி யோசிச்சாங்கன்னா நம்பர் 6 நம்பர் 7 ரோலே இவர் ஆடலாம். ஸோ டெஃபினட்டாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஃபாரஸ்டரை ரேட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் அவரை வச்சுட்டு மிடில் ஆர்டர் பேக்கப்பாக பிரிவ்ஸ்க்கு வைக்கலாமா இல்லையான்றதெல்லாம் யோசிப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி அதை நம்ம ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றும். ஸோ பார்ப்போம் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் நடக்குதா, இல்லை சிஎஸ்கேக்கு வராரா, எங்கே போகிறாரு, இல்லை சிஎஸ்கே வேறு ஏதாச்சும் ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.